ஹலோ பாலிடிக்ஸ் ப்ரோ எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ? நானும் நல்லா இருக்கேன். துரோகம் பண்ணிட்டீங்க ப்ரோ. இதை நான் மன்னிக்கவே மாட்டேன். என்னாச்சுங்க? விட்டுட்டு யாத்திரைக்கு போயிட்டீங்களா, பாத யாத்திரைக்கு? ஆமாம் ப்ரோ, அது பயங்கரமான யாத்திரை. எங்க போயிருந்தேன்னா நான் சிங்காநல்லூர்ல போயிருந்தேங்க. அண்ணாமலை அவர்கள் சிங்காநல்லூர் வந்தாரு. அதை பார்க்கறதுக்காக நானும் உங்களை கூப்பிட்டு நீங்க ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அதனால நம்ம தனியா பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுங்க ப்ரோ. சிங்காநல்லூர்ல நடந்த என் மண் என் மக்கள் பாத யாத்திரை பை அண்ணாமலை அவர்கள் போனார்ல, அந்த பாத யாத்திரைக்கு நான் போயிருந்தேங்க. எப்படி இருந்துச்சு பிரதர்? வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுங்க. யாத்திரை ஸ்டார்ட் ஆகுறப்பவே போயிட்டுங்க, மக்களா நின்று நானும் வீடியோ எடுத்திருந்தேன் கண்டென்ட்டுக்காக. பயங்கரமா போயிட்டு பயங்கரமான கூட்டம். நேர்ல நம்ம வீடியோ பாக்குறத விட அங்க கூட்டம் பயங்கரமா இருக்குதுங்க. நேர்ல பாக்குறது கொஞ்சமா தான் காமிக்க முடியும், அவ்வளவுதான் காமிக்கிறாங்க. அதுக்கு பின்னால இந்த கூட்டம் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சுங்க. நிறைய பேர் கூட்டமே வரலன்னு சொல்றாங்க, அதுல உண்மையா பிரதர்? கூட்டமே கூடலன்னு நீங்க சொல்றதெல்லாம் போயிங்க. நேரடி வீடியோல பார்த்தாலும் சரி பயங்கரமான கூட்டம்னு, நேர்ல போய் பார்த்துருந்தா அதுதாங்க மிகப்பெரிய கூட்டமா நம்மளுக்கு தெரிஞ்சு. கூட்டமே கூடலன்னு சொல்றவங்க எல்லாம் இந்த திமுக ஊபிகளா இருப்பாங்க, உடன்பிறப்புகளா இருப்பாங்க என்பதுதான் என்னோட கருத்து. சரி ப்ரோ, மற்றபடி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. போற வரவங்களுக்கு எல்லாம் தண்ணி முதற்கொண்டு கொடுத்துருந்தாங்க. மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பின்னாடி ஆம்புலன்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு. போலீஸ் பாதுகாப்பு பயங்கரமா இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து அண்ணாமலை அவர்கள் போற இது சுத்தியும் அவருக்கு பாதுகாப்பா கயிறு பிடிச்சிட்டு ஒரு 10-20 இளைஞர்கள் அவருக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. கேமரா ஒர்க்ஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சுங்க. கேமராக்கும் தனி வண்டி, லைட்டுக்கு தனி வண்டி, அது லைவ் உடனே டெலிகாஸ்ட் பண்ணி மக்களும் 1000, 2000, 4000, 5000 கணக்குல லைவா கரண்ட் லைவா பாட்டு இருந்தாங்கன்னு பாத்துங்களேன். அது போக நேரடியாக கூட்டம் மாடியிலிருந்து போறவங்களுக்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் கை காமிச்சிட்டு பயங்கரமா போயிட்டு இருந்தாரு. அதுல வந்து மக்கள் நிறைய பேர் குடும்பத்தோட வந்தாங்க. பயங்கரமா அண்ணாமலை அவர்கள போற்றி பேசிட்டு இருந்தாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்ன பேசுறாங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன பேசுனாங்கன்னா நிறைய பேசிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு இவ்வளவு கூட்டம் கூடியிருக்குன்னா என்ன காரணமா இருக்கும்? எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்து இவர் தாங்க தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பு இருக்குது அப்படின்னு பேசியிருந்தாங்க. எம்ஜிஆர் கலரா வெள்ளையா பயங்கரமா ஸ்மார்ட்டா இருந்தாரு. பட் இவர் வந்து நார்மல் மனுஷங்க மாதிரி தான் இருக்காரு. இவரோட அந்த பேச்சு திறமைகளும் பதிலடி தமிழ்ல கொடுக்கிற அந்த திறமையும் தாங்க மிக பாராட்டக்கூடியதாக மக்கள் மத்தியில பேசப்பட்டுச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி யாரும் யாத்திரை நடத்துனதே இல்ல, சும்மா பேருக்குன்னு அரசியல் கூட்டம் கூட்டுவாங்க, அதுவும் காசு கொடுத்து கூட்டுவாங்க. பட் இவருக்கு மக்கள் செல்வாக்கு மிக பிரம்மாண்டமா, அதுவும் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குதுங்கிறதாங்க நிதர்சனமான உண்மை. ஓகே பிரதர், எல்லாமே ஓகே. அவர் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்றாரா ப்ரோ? கண்டிப்பாங்க, எல்லாத்துக்குமே பண்றாரு. என்னதான் பாடி கார்ட்ஸ் இருந்தாலும் நம்ம செல்ஃபி எடுக்கணும்னு போய் அங்க நின்று கேட்டோம்னா கண்டிப்பா கொடுத்துறாரு. ஒரு 4-5 பேரோட போனோம்னா செல்ஃபி நம்ம போன்லயே எடுத்து தராருங்க. அவங்க கேமராலயே எடுப்பாங்க, நம்ம போன்லயே நம்ம எடுத்துக்கலாம். அது வீடியோல அப்படியே லைவ் டெலிகாஸ்டும் ஆயிட்டு இருக்கும், நம்ம வீடியோல கூட வந்து பாத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மக்கள் ஃப்ரெண்ட்லியான ஃபியூச்சர் முதல்வர் தாங்க நான் நேரடியா பார்த்திருந்தேன். அவருக்கு பின்னாலே பயங்கரமா போயிட்டு இருந்தேங்க. ரொம்ப சிம்பிளா ஜாலியா பேசிட்டு இருந்தாரு மக்கள் கூட எல்லாம். அதுபோல் குழந்தைகள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இவங்களுக்கெல்லாம் பயங்கரமா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. பயங்கரமா பேசினாரு, கை கொடுத்தாரு. அப்புறம் மாடியில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி நல்லா பேசிட்டு இருந்தாருங்க. ஓகே பிரதர், நெக்ஸ்ட் விஷயம் அதான் கேட்கலான்ட்டு இருந்தேன். ஓகே, மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி கூட்டம்னா கட்சி மெம்பர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க, பொதுமக்களும் நிறைய ஈடுபட மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது நிறைய பொதுமக்கள் இருந்தாங்களா ப்ரோ? ப்ரோ அப்புறம் இத்தனை கூட காசு கொடுத்தா கூடினாங்க, பொதுமக்கள் தான் ப்ரோ. ₹1 கூட மக்கள் கூடுவதற்கு செலவு அளிக்காமல் கூடின கூட்டம்ங்க. இந்த ஃப்ரீயா பிரியாணி தந்து அண்டா உடச்சிட்டு எடுத்துட்டு போறது இந்த மாதிரிலாம் இங்க இல்லைங்க. காலி சேர்ல உட்காந்து சீட்டு கட்டி விளையாடுறது இந்த மாதிரிலாம் இங்க இல்லைங்க. நம்மளோட நோக்கம் மக்கள் நம்பிக்கை பெறுறதாங்க. அதுக்காக மக்களுக்கு சேவை செய்யும் ஒரே கட்சியாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இருக்குமங்கிறத நான் ஆணித்தரமாக நிரூபிக்கிறேங்க. மக்கள் தானாக முன் வந்து கூட்டின கூட்டம்ங்க. எல்லாரும் பயங்கரமா குடும்பத்தோட வந்திருந்தாங்க. அதுபோக காவல்துறையிலும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்திருந்தாங்க. ஏன் இவ்வளவு காவல்துறை போட்டிருக்காங்கன்னா மக்கள் அந்த அளவுக்கு கூடியிருக்காங்க, அதனாலதான் அவ்வளோ காவல்துறை போட்டிருக்காங்க. அப்புறம் மற்ற கட்சியில இருக்கிறவங்களும் வந்து நேத்து வந்து பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சிருந்தாங்க. திமுக கவுன்சிலர் இணைஞ்சிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம கட்சிகளோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு நம்ம கட்சியில சேர்ந்துட்டு இருக்காங்க. அது நேரடியா இத்தனை நாள் வீடியோல தான் பட்டிருந்தோம், நேற்று நேரடியா பார்க்கல, மிகவும் சந்தோஷமா இருந்துச்சுங்க நண்பரே. ஓகே பிரதர், கவுன்சிலர் வரைக்கும் இப்ப இணைய ஆரம்பிச்சிட்டாங்களா? கவுன்சிலர் வரைக்கும் இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎம் இணையவரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. எல்லாமே ஓகே பிரதர். ரோட்ல தான் நடைபயணம் நடத்துறாங்க, அது போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணியிருப்பாங்கல்ல, அதை எப்படி சிறப்பா கையாண்டாங்களா? இப்போ என்ன நடந்துச்சு அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. சென்னையில நடக்காததுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி போக்குவரத்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறது சென்னையில பர்மிஷன் தரலைங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி இங்க கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா நடைபெறும் நடந்தது ரோட்ல தாங்க. பயங்கர சிறப்பா நடந்துச்சு. காவல்துறையினோட ஒத்துழைப்போட மிகவும் சிறப்பா நடந்துச்சுங்க. போற இடம் மட்டும் தான் பிளாக் பண்றாங்க. மறுபடி அந்த யாத்திரை முடிச்சு அந்த இடத்த கிராஸ் பண்ண உடனே மறுபடி வெஹிக்கிள்கெல்லாம் வழி விட்டுறாங்க. மாற்றுப்பாதையில செல்ற மாதிரி வச்சிருக்காங்க. இடம் எல்லாம் கரெக்டா பிளான் பண்ணி தான் வச்சிருக்காங்க. வண்டிகள் அந்த அளவுக்கு வராத இடத்துல தான் கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துச்சுங்க. ஆம்புலன்ஸ்க்கு உடனே வழி விட்டு இது பண்ணாங்க. அந்த வீடியோ கூட வந்திருக்கும், நீங்க மக்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி பயங்கர சிறப்பா போயிட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப ஆர்கனைஸ்டா இந்த யாத்திரையை
பண்ணியிருக்காங்க. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, வருத்தமா தான் இருக்கு. கவலைப்படாதீங்க. வரும் 27ஆம் தேதி பல்லடத்துல மாதப்பூர்ல 15 லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய அந்த எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழால பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், திரு அண்ணாமலைஜி அவர்கள், வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் மற்றும் பலர் கலந்துக்கிறாங்க. 15 லட்சம் மக்களும் கலந்துக்கிறாங்க. அப்ப நம்ம எல்லாம் ஒட்டுக்கா போலாம். அதை லைவா எடுத்து போடலாம். மக்கள் பார்க்காமையா இருக்குவாங்க. மக்கள் நீங்க பார்ப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா போறோம் ப்ரோ. போறோம், மாஸ்க் கட்டுறோம். வேண்டும் மீண்டும் மோடி 2024 ஆல்சோ 2026 சிஎம் அண்ணாமலை அவர்கள் என்பதை ஆணித்தரமாக கூறுகிறேன். நீங்க நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா நம்ம சேனல் பதிலை தமிழ் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பாய். பச்சைக்கூறி தப்பாதுடா, சிங்க இது சிக்காதுடா, சுத்து போட்டு நிக்காதடா, சூற விட்டா தாங்காதுடா, சிவண்டா சிவண்டா சிவண்டா, எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா.